ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் ஆக்ஷன்ல அவங்க எந்த பிளேயர்லாம் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு, யாரையெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தா நல்லா இருக்கும், அண்ட் அவங்களோட ஸ்குவாடை ஸ்ட்ரென்தன் பண்ணவும் இல்லை ஸ்டார்டிங் 7ல ப்ளே பண்ணவும் எந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்தா பக்காவா இருக்கும் அப்படிங்கறது அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது தமிழ் தலைவாஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் அப்படின்னு போய் பார்க்கும்போது, அப்புறம் அவனை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரே ஒரு கிளிக் தானே பண்ணிக்கோங்களா ப்ளீஸ். தமிழ் தலைவாஸோட ரிட்டன்ஷன் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷனில் செகண்ட் ஹையஸ்ட் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண டீமாக நம்ம தமிழ் தலைவாஸ் இருந்தாங்க. யூபிஓதாஸ் 12 பேரை ரீட்டைன் பண்ணாங்க, தமிழ் தலைவாஸ் 10 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணாங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த 10 பிளேயர்ஸ் யாருங்கிறத நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். எலைட் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 3 பேர், சாகர் ராத்தி, இமான்சு, மோயின் சஃபாகி. அண்ட் ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 5 பேர். இந்த 5 பேர் யாருங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் என்ஐபி கேட்டகரியின் கீழ் தீரஜ் பைல்மரே அண்ட் கூடவே அனுஜ் கவடே, இந்த 2 பேர். இந்த 10 பேர் தான் தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாம என்ஐபிஸா 4 பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. 2 லெஃப்ட் ரைடர், 1 ரைட் ரைடர் அண்ட் 1 கவர் டிஃபெண்டர். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் அவங்க என்ஐபியா சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. இப்போ ஸ்குவாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது 14 பேர் கொண்ட ஸ்குவாட் சைஸை இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் வச்சிருக்காங்க. ப்ரோ கபடியோட ரூல்ஸ் படி மினிமம் ஸ்குவாட் சைஸ் 18 இருக்கணும். ஸோ அதனால தமிழ் தலைவாசால மினிமம் 4 பிளேயர்ஸ் அவங்க எடுத்தே ஆகணும் ஆக்ஷன்ல. அண்ட் மேக்சிமம் அவங்களால 11 பேர் வரைக்கும் எடுத்துக்க முடியும். எஸ், மேக்சிமம் ஸ்குவாட் சைஸ் 25, மினிமம் ஸ்குவாட் சைஸ் 18. தமிழ் தலைவாஸ் கிட்ட இப்போ இருக்கிறது 14. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களால பிளேயர்ஸை எடுத்துக்க முடியும். அதிகமாகவும் எடுக்கலாம், கம்மியாகவும் எடுக்கலாம், அது அவங்களோட விருப்பம் தான். ஓவரால் பார்க்கும்போது தமிழ் தலைவாஸோட இந்த 14 பேர் ரீடைன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்குவாட் சைஸ் இன்னும் 11 பேர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 11 பிளேயர்ஸ் வரைக்கும் தமிழ் தலைவாஸால எடுக்க முடியும். அண்ட் எஃப்எம் அப்படின்னு பார்க்கும்போது 3 எஃப்எம் கார்டை தமிழ் தலைவாஸ் கிட்ட ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. ஏன்னா எலைட் பிளேயர்ல 3 பேர் தான் ரீடைன் பண்ணாங்க அப்படிங்கும்போது 3 எஃப்எம் கார்டு அப்படியே இருக்கு அவங்க கிட்ட. இன்ஃபேக்ட் யூபிஓதாஸை தவிர எல்லா டீம் கிட்டயுமே இந்த 3 எஃப்எம் கார்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆக்ஷனோட பர்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2.5 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் அதற்கான பர்ஸ் வேல்யூ என்னங்கிறது அக்யூரேட்டா நமக்கு தெரியல. 2 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் இருக்குங்கிறது அப்ராக்சிமேட்டா என்னோட கணிப்பு. 3 கோடி மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இதுதான் தமிழ் தலைவாஸோட பர்ஸ் வேல்யூ. ஓவரால் பார்க்கும்போது தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7 இப்ப ரீடைன் பண்ண பிளேயர்ஸை மட்டுமே வச்சு அவங்களோட ஸ்டார்டிங் 7 நான் சும்மா மேக் பண்றேன். ரைட் கார்னருக்கு சாகர் ராத்தி, ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரோனக், லெஃப்ட் கவருக்கு ஆஷிஷ் அண்ட் லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் நிதேஷ். அண்ட் 3 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்டர் ரைடரா நரேந்தர் கண்டோலா, ரைட் இன்ல மோயின் சஃபாகி, லெஃப்ட் இன்ல நம்ம விஷால் சேகல். இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் 7 நம்மளால பிளேஸ் பண்ண முடியும் ரீடைன் பண்ண பிளேயர்ஸை மட்டுமே வச்சு. எனக்கு இந்த ரோனக் அண்ட் ஆஷிஷ்ல பெரிய பிரச்சனை இருக்கு. அண்ட் விஷால் சேகல் அந்த ரைடிங் ஆப்ஷன்ல பிரச்சனை இருக்கு. அண்ட் கூடவே நிதேஷ் அண்ட் சாகர் ராத்திக்கு இப்போ நம்ம பேக்கப்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு இங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7 ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் மட்டும் வச்சு பார்க்கும்போது இதுதான். அண்ட் இங்க சாகர் ராத்தி இன்ஜுரி ப்ரோனு, விஷால் சேகர் சேம் டைப், என்ன பண்ண போறாங்கிறது தான் இருக்கு. ஸோ இந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தமிழ் தலைவாஸ் எந்த பிளேயர்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இதுக்கு அப்புறமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சாகர் ராத்தியோட பொசிஷன் ரைட் கார்னர். இந்த இடத்துக்கு ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ்ல இருந்த அமீர் ஹசன் பஸ்டாமிங்கிற ஒரு பிளேயருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணலாம். அமீர் ஹசன் பஸ்டாமிக்கு பெருசா எந்த டீம்ஸும் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அவரோட டேலண்ட் தெரிஞ்ச ஒரு சில டீம்ஸ் அவரை பேக்கப்பா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, எக்ஸாம்பிளுக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ். பட் இருந்தாலும் தமிழ் தலைவாசுக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது சோ இங்க சாகர் ராத்தியோட பேக்கப் பிளேயரா சாகர் ராத்திக்கு ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்டா அமீர் ஹசன் பஸ்டாமி இருப்பாரு. பட் இவர் பர்ஃபெக்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் தமிழ் தலைவாஸ்க்காக ஆல்ரெடி சர்வ் பண்ணிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அமீர் ஹசன் பஸ்டாமி தான் பக்கா சாய்ஸ் சாகர் ராத்தியோட பேக்கப்புக்கு. அண்ட் தென் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், கேட்டகரி 7 லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாராச்சும் தமிழ் தலைவாசுக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டகரி 7 இருக்கிறவங்க எல்லாரும் நான் உங்களுக்காக போடுறேன். இதுல இருந்து யாரு வர வாய்ப்பு இருக்கு, இல்ல யாரை எடுத்தா நல்லா இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்றேன். ஸோ கேட்டகரி 7 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிளேயர்ஸ்ல தமிழ் தலைவாசுக்கு சூட்டபிளான பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது தீபக் அப்படிங்கிற ஒரு கவர் பிளேயர், பைரட்ஸ்க்காக சூப்பரா பிளே பண்ண ஒரு டிஃபெண்டர். ஐ திங்க் அந்த டீமுக்காக செகண்ட் பெஸ்ட் டிஃபெண்டர் நினைக்கிறேன். ஸோ தீபக் ஒரு பக்காவான சாய்ஸ்.
கவருக்கு அவர் எடுத்தா நல்லா இருக்கும். அவர் இல்லாட்டி ஒரு நல்ல சாய்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ரைடர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஆஷு மாலிக் அண்ட் கூடவே அர்ஜுன் தேஷ்வால்ங்கிற இந்த 2 பிளேயருக்கு டார்கெட் பண்ணலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி பெருசா வேற யாருக்கும் போகக்கூடாது. இங்க சுபம் செண்டே அவைலபிள் தான் ரைட் கார்னருக்கு ஒரு பேக்கப், பட் அவர் கொஞ்சம் ஸ்டார் பிளேயர், எடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அவர் எடுக்காமலே இருக்கலாம். ஃபசல் அட்டாச்சரி எல்லாம் எடுக்கவே முடியாது, பிகாஸ் நிதேஷ்குமாரோட பொசிஷன் லெஃப்ட் கார்னர். ஸோ ஃபசல் அந்த இடத்துக்கு பிளேஸ் ஆகவே முடியாது, அதை ஒன்று நான் சொல்லிக்கிறேன். பரத்துடா ஆல்சோ மேபி ஒரு சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆஷு மாலிக், அர்ஜுன் தேஷ்வால், தேவங் தலால்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிளேயர்ஸ் மேலே தான் டார்கெட் இருக்கும். பரத்துடா மேலே இருக்காதோன்னு தோணுது. ஸோ பரத்துடாவும் ஒரு நல்ல ஆப்ஷன். முகமது ரேசா ஆர்லாம் எதிரே பார்க்காதீங்க, எக்கச்சக்க ரேட்டுக்கு போவாரு, நமக்கு அவர் தேவையும் கிடையாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டகரி ஏல இருக்கு. கேட்டகரி ஏல இருக்கிற இந்த பிளேயர்ல இருந்து யாரு தமிழ் தலைவாசுக்கு வரணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் மட்டும் தான் ஒரு நல்ல சாய்ஸ். யோகேஷ் ஆல்சோ நல்ல டிஃபெண்டர் தான், பட் ரைட் கார்னர் பேக்கப்புக்கெல்லாம் அவர் வேணுமான்னு கேட்டீங்கன்னா நோ என்னோட ஆப்ஷன். இது இல்லாமல் கவர்ஸுக்கு கண்டிப்பா 2 பேரை எடுத்தே ஆகணும். இவங்க அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கோகுல கண்ணன் மாதிரி தமிழ்நாடு கவர்ஸே இருக்காங்க, அவங்களுக்குலாம் போனாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிகேல ப்ராப்பர் கவர் பிளேயர்ஸ்னு கிடையாது. நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற கவர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரீடைன் பண்றாங்க டீம்ஸ். ரேசா மிர்பகரியா இருக்கட்டும், சுனில் குமாரா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் டீம்ஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்க எல்லாம் நமக்கு ஆப்ஷன் கிடையாது. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல சஞ்சய்னு ஒரு பிளேயர் இருந்தார் இல்லையா, அந்த சஞ்சய் மேபி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு எனக்கு தோணுது தமிழ் தலைவாசோட கவருக்கு. எஸ், தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு ஃபில் பண்ண வேண்டிய பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கவர் பொசிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ரோனக் அண்ட் ஆஷிஷை நம்பி போக முடியாது, போன சீசனை ஒண்ணுமே பண்ணல. மச்சம் இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அனுஜ் கவடே இருக்காரு, இது இல்லாம புதுசா சைன் பண்ண தருண் துல் இருக்காரு, பட் அவங்கள நம்பி நம்ம போக முடியாது. ஸோ கவருக்கு கண்டிப்பா பிளேயர்ஸ் தேவை. அண்ட் லெஃப்ட் கார்னருக்கு ஒரு பேக்கப் தேவை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு பக்கம் போகாம நல்ல வெட்ரான் பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்கு வருந்துல் மாதிரியான பிளேயர்ஸ் வரலாம், ஏன் விஷால் பரத்வாஜ் மாதிரியான பிளேயர்ஸ் வரலாம், இவங்களாம் ஆப்ஷன்ல இருப்பாங்க, அந்த மாதிரி எடுக்கலாம். இல்ல ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பக்கமா போகலாம். இதான் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் கிட்ட இருக்கிற ஒரே நல்ல சான்ஸ். ரைடர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பர்தீப் நர்வால், பவன் ஷராவத், மணிந்தர் சிங் இந்த மாதிரி ஸ்டார் ரைடர்ஸுக்கு போகவே கூடாது, போகவும் மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு. ஸோ கண்டிப்பா இவங்க 3 பேரும் கிடையாதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாம அடுத்த கேட்டகரி பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக், அர்ஜுன் தேஷ்வால் இந்த 2 பேருக்கும் பெரிய போட்டி இருக்கும். அண்ட் கூட தேவங் தலாலையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 3 பேருக்கும் பெரிய காம்படிஷன் இருக்கும் ஆக்ஷன்ல. இந்த 3 பேரும் 2 கோடி கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற ரைடர்ஸ். இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நல்ல ஆப்ஷன் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக்கு நல்ல சூப்பரான ஒரு பிளேயர், பட் அவருக்கு FVM டெல்லி யூஸ் பண்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஸோ அவரை வந்து தள்ளி விட்டுருங்க. அர்ஜுன் தேஷ்வால் வரதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு, பட் வந்தா வேலைக்கு ஆகாது. அவரோட டவுன்ஃபால் இருக்காரு. இன்ஃபேக்ட் அர்ஜுன் தேஷ்வால் பழைய ஃபார்ம் இருக்குதா, பட் இங்க வந்து எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது. இது முன்னாடியே சச்சினுக்கு பார்த்திருப்பீங்க, அது ஏன் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்தா அர்ஜுன் இஸ் பக்கா. 2 கோடி தாண்டாருன்னா அர்ஜுன் தேஷ்வாலும் தேவையில்ல. தேவங் தலாலும் கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்தால் மட்டுமே தான் எடுக்க முடியும், அதிகமான அமௌண்ட் வந்து அவருமே தேவையில்ல. அப்ப யார் தானே ரைடிங் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்க பல யங்ஸ்டர்ஸ் பக்கமா போலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. ஸோ நாம கேட்டகரி ஏவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற ஒரு சில யங் ரைடர்ஸ் பக்கம் போனாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெங்கால் வாரியர்ஸோட நிதின் தன்கர் ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நவீன்குமார் கோயல் தமிழ் தலைவாசுக்கு வந்தாருன்னா சூப்பர் டூப்பர் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் தமிழ் தலைவாசோட டீமோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நவீன்குமார் கோயல் என்னை பொறுத்த வரைக்கும் பக்காவான சாய்ஸ் தமிழ் தலைவாசுக்கு. அண்ட் இது இல்லாம உங்களுக்கு பேக்கப்க்கு பிளேயர் வேணும். ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம கிட்ட நரேந்திர கண்டோலா, மொயின் சஃபாகின்னு 2 பிரைமரி ரைடர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கு நான் போறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தமிழ் தலைவாஸ் கரெக்ட் பண்ணாங்கன்னா மட்டுமே போதும், அவங்களால ஸ்குவாடை சூப்பராகவே பில்டப் பண்ண முடியும். என்ன கேட்டீங்கன்னா தமிழ் தலைவாஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டார்டிங் 7 செட் ஆயிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா, பட் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் எடுக்க போறாங்க, எப்படிலாம் பிளான் பண்ண போறாங்க, எந்த மாதிரியான ரைடர்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. சஞ்சு பையனை பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்டார் பிளேயர்ஸ் அவர் சுத்தமா நம்பவே மாட்டாரு. மேக்சிமம் அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம தமிழ்நாடு டேலண்டான வி அஜித் குமார், சஞ்சீவி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. 2 பேருமே தரமான பிளேயர். சஞ்சீவி சூப்பரான ஆல்ரவுண்டர், நீங்க அவரை கவர்லயும் பிளே பண்ண வைக்க முடியும். அப்படிங்கும் போது அவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ சஞ்சீவி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ். சஞ்சீவி இல்லாட்டி வி அஜித் குமாரும் ஒரு நல்ல சாய்ஸா எனக்கு தோணுது. பிகாஸ் வி அஜித் குமார் ஒரு பக்காவான பிளேயர் அண்ட் அவரால் செமையா செகண்டரி ஃபீல்டில் ஆட முடியும். அப்படிங்கும் போது அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தமிழ் தலைவாசுக்கு இந்த சீசன் 12 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட்
நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், தமிழ் தலைவாசிக்கு 2 கார்னருக்கு பேக்கப் எடுக்கணும், 2 கவர் எடுக்கணும், ஒரு மெயின் ரைடர் எடுக்கணும். இந்த 5 பொசிஷனுக்கு அவங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு சில ரைடர்ஸை எடுத்து வைக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னன்னா யங்ஸ்டர்ஸை எடுத்து குரூம் பண்றது தான். ஆல்ரெடி அவங்க NYPS சைன் பண்ண யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாலே இன்னும் ரைடிங் யூனிட் சும்மா ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிறது நான் கருதுறேன். ஏன்னா அரியனா ஸ்டீலர்ஸோட அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணலாம். டிஃபென்ஸ் பக்கம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரைடர்ஸை வந்து யங்ஸ்டர்ஸா போட்டு ப்ளே பண்ணாங்கன்னா அதுவுமே சக்சஸ்ஃபுல் ரேட் கொடுக்கும். இது என்னோட ஆப்ஷன். இது உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஜஸ்ட் என்னோட திங்கிங் மட்டும்தான். இந்த மாதிரி வேற எந்த டீமுக்கு அடுத்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடணும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.